பத்தினி பரம்பரையில பிறந்தா அவங்க அம்மா பத்தினி, அவங்க வாயா பத்தினி, இவங்க பத்தினி, எல்லாம் பத்தினி பத்தினி. அதே எப்படி உங்களுக்கு தெரியும்? அது பத்தினி, இது பத்தினி, இது பத்தினி, மொத்தம் 30 ஆச்சு. அவ 7 வருஷத்துக்கு முன்ன மூலகாட்டில் இருந்தாலே அட்ரஸ் எல்லாம் மொத்தம் இவருக்கு தெரியும். நாட்டுல மழையே பெய்யல. இவரு தான் முதல் ட்ரை பண்ணி எப்ப செய்யார வந்து சேர்ந்தாரோ சித்திர மாதமே ஆத்துல தண்ணி. நீ ஏன்டா கை வச்ச? அவர் வைக்கிறான்னு பார்த்தாரு. வச்சுடா. பத்தினி போய் கை வைக்கலாமா? அதுதான் சொல்றேன். நீ வச்சு அந்த பத்திரமாத்து தங்க இந்த பாவம் பட்டுதா அந்த மாடுக்கு மண்ணா கல 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 கல. டேய் அவன் தான் ஒரு வாழைப்பழம் விக்கிறது. மண்ணா போறீங்களா? நீயாக நீதியை காப்பாற்ற வந்தே. இவ யாரு? நீதியாச்சு. இசையால் பலரை மயங்க வைத்த தெய்வம் தான். இந்த தெய்வத்தையே நீ அழுதா. இசையால் தாத்தா கட்டு ஒரு மன்னர் இருக்கிறாரு மத்தி தாவத்து பட்டு அதுக்காக நீ எப்படி பார்க்க வைக்க மாட்டாப்பா எதுலயும் மயக்கப்பா இங்க வேணாப்பா நீ சொல்றது கேட்காதீங்களாப்பா வாட் இஸ் திஸ் மண்ணா எதுலயே மயக்கறா என்ன மண்ணா நீதி தவறு விட்டு மண்ணா ஏய் நீதிங்க இந்த என்னவோ கேக்குறான் அவன் என்னவோ சொல்ற மாதிரி பண்ணா இத்தா இது வந்து ஒரு லூஸ் தனமா இருக்கறான் அவன் நான் சொல்லல என்னன்ற சொன்னா நீ ஒதுங்கினே நான் பாத்துறேன். நீதி கிடைக்குமா? உனக்காகவே நான் நீ தேவரை போடா மண்ணா நான் உனக்காகவே வாழ்கிறேன். உனக்காகவே அத்தனை உனக்காக இவ யார்? பத்தினியே வந்தவளா? இந்த பத்தினியே கறந்துட்டு விட்டான். தம்முனிரா சும்மா புள்ளதாய் சிச்சினா நீ சிக்கற பேசுங்க. அந்த அளவுக்கு தரங்கட்டவன் நான் அல்ல. எனது மனைவி வந்து பலாண்டிகள் உருண்டாள். அத ட்ரை பண்ணீங்கடா. இதுவரை தங்கையாகவும் தமக்கையாகவும் தாயா மதிக்கக்கூடிய அவளை எப்படி பார்க்க? அத வேற மாதிரி பாத்துங்கடா. எனது மகளா பார். சரி விடு மாத்திட்டா வந்தால. டேய் என் பெண்ணுடாவோ. சரி விடு மாத்திட்டா. அப்பேட்ட பெண்ணையா தொக்கி துள்ளப்பா. எப்ப என்னுடைய கண்ணிலே கட்டி அணைத்தாய். டேய் அப்பான்னு சொன்னா தவறு செய்யவில்லை அப்பா. அப்பாவே தரத பைரே. உன் அண்ணனும் நானும் பார்த்தோம் இருவரும். கட்டி போன காட்சி. வீடு பிச்சாவே.
இருப்பார். ஒரு பசுவின் கட்டை கொண்டு விட்டார் என்பதற்காக தன் மனது போராட தேர்க்கா தக்கத்தை கொண்டாட மனைவி சோழன் முல்லை கொடியானது தரையை பரமுக்காக தேரையை நிறுத்தி வந்தாரே பாரி. அவன் பிறந்த மண்ணில் தான் ஒரு புறாவிற்காகவே தன் தசை அர்ப்பணித்தான் சிவி சக்கரவர்த்தி. ஏன் சத்தியம் என்ற 5 எழுத்தை காப்பதற்கு இன்னும் துணை காத்துக் கொண்டிருக்கிறார் நமது சூரிய குலத்தோடு தன்னுடைய தம்பிக்காகவே தலையை கொடுத்தார் என்று வல்லல்குமன். மன்னாதி மன்னரெல்லாம் பிறந்த அவையிலே பிறகு அதிலும் எனக்கு ஒரு பிள்ளையாக பிறந்து நான் பெற்ற பிள்ளை அப்பா முடியாது காலத்துல பிசிறியா போகும்பா போகும்பா பாடுறா பேச்சு பேச்சு அவர் தலை கூட பணம் கூட சாப்பிட மாதிரி ஏன்டா அப்படி பண்றா ஏன்டா அப்படி பண்றா உனக்கு என்ன செய்யல என்ன செய்யல வெளிநாடு போன அமுச்சு வச்சாரு அது ஒண்ணு இது ஒண்ணு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. அப்பா அப்பா எனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சுப்பா. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. ஏன்டா அந்த பொண்ணை போய் கருப்பாச்சால கம்மியாடி பண்ணா ஒரு வேலைக்கார நாய் எனக்கு மனைவி இல்லைன்றதுக்காக என்ன கம்யூனிட்டி உண்மையிலே சொல்லாத ப்ளீஸ் உண்மையிலே சத்தியமா சொல்றேன். நான் அந்த கம்யூனிட்டி சொல்ல நான் சொன்னது சாதா கம்யூனிட்டி. அது நான் சாதா கம்யூனிட்டி ஸ்பெஷல் கம்யூனிட்டி நீ ஸ்பெஷல் கம்யூனிட்டி அது ஸ்பெஷல் நான் ஸ்பெஷல் சாதா கம்யூனிட்டி அட கம்யூனிட்டி அது சாதா. அப்ப எந்த கொசு கம்யூனிட்டி போடா கம்யூனிட்டி அது கொசு. அப்ப நீ ஸ்பெஷல் கம்யூனிட்டி பாண்டிய மன்னனை நாட்டை காப்பது மகள் வந்து கொண்டிருக்கிறார். வருகின்ற வேலை இல்லத்தை ஒரு கணவன் மனைவி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா நான் வெளிநாடு செல்ல போகிறேன். நான் சென்று வர சர்வ ஜாக்கிர உரைத்தா உரைத்த வார்த்தை பாண்டிய மன்னன் உரைத்த செவியை கிழிந்திருக்கிறது. அதனால் நாளை இந்த பெண் தனித்துதானே இருப்பான். இந்த பெண்ணுக்கு நாளையால் காவலனுக்காக மறுநாள் இரவிலே வந்து சென்ற கணவன் இல்லத்தில் இருப்பதை பார்க்கவில்லை. இருவரும் பேசியிருப்பதை செவியிலே விழுந்து விட்டது. யாரோ மாற்றால் பேசி கதவை தட்டி விட்டார். பார்த்தால் அவன் கணவனே இருக்கிறான். ஒரு பெண்ணின் கற்புக்கல்லவா வந்து என்று அடுத்த கதவை தட்டினான். நாடு முழுவதும் கதவை நாட்டு மக்கள் விடியற்காலை ஓடி வந்தார்கள். என் வீட்டு கதவை அவனை தட்டி விட்டான், என் வீட்டு கதவை அவனை தட்டி விட்டான் கொடுத்தார்கள். மக்களே கதவை தட்டியவனை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கதவை தட்டியவன் கரத்தை வெட்ட வேண்டும். தன் கரத்திற்கு உடைவாள் எடுத்தவன் கரத்தை வெட்டி கொண்டான். ஓ மானத்தை அவன் கையை வெட்டிக்கினான். நீ நேத்து வெட்டி அப்ப என்ன நீ மானம் நான் வேறு சொல்லணும்பா சொல்லணும்பா. உண்மையை உரைத்தான் பாண்டியவன். ஒரு பெண்ணின் கற்புக்காக தன் கரத்தை வெட்டி கொண்டாடு என்பதற்காக பொன்னால் கரம் செய்து அவனுக்கு இதான் பொக்க பாண்டியங்க பாண்டியனே சொல்ல தெரியல. இவனுக்கு 6 லட்சம் ரூபாய் பணம் 9 லட்சம் நீ கற்பாய்ச்சி நேரம் பாரு அந்த அம்மா தலை ஊத்திக்கிறான். பெண்களை இழிவா பேசுறதே உனக்கு வெளியா தலை ஊத்தி என்ன தலை ஊத்தின அதுதான் நீ ஏன் கோபப்படுற? நீ என்ன தலை அவள் உடல் அசுத்தமாகி விட்டது நீராடி விட்டது. ஆமா அதுதான் சொன்னா நீ ஐயோப்பா இவ தப்பா பேசுறாருப்பா. ஏறிக்கிட்டாரு இவர் ஏறிக்கிட்டாரு. கண்ணும் கண்ணும் அதுதான் இந்த உக்கல் மண் இருக்கிறதே ஒரு பரிசுத்தமான மண். இந்த மண்ணை கடத்துறாரு. நீங்க பேசாது. ஆமா நீ எசூர் கண்ணு மேசிட்டு இருக்கிற ஆத்திரத்தை உள்ள ஊட்டியை கடிச்சிருவேன். ஊட்டில போவாது அங்கே நம்ம கடிக்கு போறேன். எப்போது நான் பெற்ற பிள்ளை இருவில்லையுமே சரியில்லையே. தானானாலும் தன் தசையால் இனிமேல் நான் கொள்ளி எடுத்து கைப்புண்ணை நான் கண்ணால் எடுத்து பார்க்க வேண்டும். இருவில்லையுமே சரியில்லாம இருக்கும் போது உங்கள் முகத்தில் விழிப்பது நான் இருப்பதை விட உங்கப்பா கொன்னிட்டீங்களா அவர் உங்களுக்கு மட்டும் அப்பாலடா எனக்கு தாத்தாடா. எப்படா
ஆமாண்டா என் தாத்தா அந்த ரகசியத்தை நான் சொல்லாத சொல்றேன். எங்க ஆயா சாவ சொல்ல என்ன கூப்பிட்டு பேரா இந்நாட்டு மன்னர் உனக்கு மன்னர் இல்லடா உனக்கு தாத்தாடா ஆச்சு இப்படி ஆயான்னு கேட்டேன். டேய் இந்நாட்டு மன்னரை நான் வச்சுங்கிறேன் போட்டா எடுத்துக்கா 2 பேரும் அரண்மனைக்கு இது எடுத்து காட்டுறா உனக்கு பாதி சொத்து வரும். நாங்க அதுக்கு தான் வேலைக்கு வந்து சாவ வச்சுட்டீங்களாடா. அரண்மனை 2 படம் பார்த்து நீங்க பாத்தியா பாக்க தெரிஞ்சு வேலை பார்த்து சொல்லி அண்ணா அதிகட்ட மடையா மைச்சக்கரா அண்ணா யாரோட அண்ணா என்று அழைக்கிறார். அந்த பெயர் காஞ்சி மாநகரிலே பிறந்தார் வளர்ந்தார் தமிழ்நாட்டை ஆண்டார் பேரறிஞர் அண்ணா. அவருக்குத்தான் அந்த பெயர் தகம். அவர் பெரிய ஆளுங்க டெக்னிக் நிறைய யாரும் கிடையாது. ஆள் இது வரைக்கும் பொந்தது கிடையாது. ஆமா மீட்டிங்ல பேசிக்கின்னு இருப்பாரு. அவர் பேச ஆரம்பிச்சாலும் ஜனம் கோடிக்கணக்கில் உட்காந்துக்கோ. ஆண்டா பறையாளர்களாய் அருமையா பேசுவார். கை தட்டுங்க இருப்பாங்க ஜனங்க. அவர் பேச்சு திறமைக்கே வருவாங்க. அவருக்கு ஒரு பழக்கம் இது. என்ன பொடி போடுற பழக்கம். ஆமா என்னடா உரைக்க இது போல் பேசினா பொடி போட்ட எல்லாம் ஆச்சிமா நினைக்க மாட்டாங்க. இல்ல விட்டு போய் போட்டு வர முடியுமா? முடியாது. அவ்வளவு ஜனங்குது. இந்த மைக் வைக்கிறாங்க பாரு அங்க கை வச்சுவார் யாருன்னு தெரியாது. பேசினா இருப்பாரு. அன்பே பரிகாரங்களே தாய்மான டப்பா எடுப்பாரு இந்த கையில. அது யாருன்னு தெரியாது. எடுத்து அப்படி கொஞ்சம் கொட்டிக்கினே இருப்பாரு. கொட்டிட்டு இங்க வச்சுக்குவார். அன்பே பரிகாரங்களே உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்பாது என்னவென்றால் இது யாருக்குமே தெரியாது. டெக்கின் காத்தா இசுக்கு தின்றாரு போட்டு போட்டுருவாரு. அதுதான் பெரிய மனிதன். அது பேரறிஞர் அண்ணா. அது தருதல பயலே அண்ணா என்று உரைக்கிறாயே நீதிமன்றம் ஓடி வந்து நீதி உரைத்தாயே பைத்தியக்காரா. அறியாத வயதில் தெரியாத தவறு செய்தான் உன் அண்ணன். இல்லை என்று மறைக்கவில்லை. ஊண்டி மறைக்காமல் ஏன் இல்லை சாட்சி உரைத்தாயே. தந்தையுடைய நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பைத்தியக்காரா. தந்தையினுடைய நீதி 6 அடி பள்ளத்தில் குழி தோண்டி விதைத்து விட்டான் ராஜபாண்டி. நீயாடா தம்பி என்னுடைய எச்சப்பாலை குடித்த தரதல பாலை. என்னடா மன்னர் மாசம் கரெக்டா தப்பு தப்பா பேசுறான். என்னடா உரைக்கிறான்? திடீர்னு எச்சப்பால் சொல்றான். எனக்கு பிறகு பிறந்தான். அவன் எப்ப போனான்? நீ பொண்ணு அவன் எப்ப போனான்? 2 வருடம் கழித்து. 2 வருஷம். அது அந்த எச்ச காஞ்சிட்டு இருக்காது. அப்படிதான் சொல்லுவாங்க. உள்ள போய் யோசிக்கலாமா இவன்? நீங்க மட்டும் உள்ள போய் யோசிச்சு வரீங்க. 5 வயது 10 வயது 20 வயது எதிராளி ஒழுங்கு மரியாதை சொல்றேன். முடியாம முடியாது. நீதி எடுக்கும் போது தாய்
மாதிரி எல்லாருமே கேட்கறேன் நான் அது என் கை விடு நீங்க வீடியோ பண்ண அனுப்புங்க சொல்லாத அனுப்புங்க நான் வந்து